ரைட். இன்றைக்கு நாங்க பார்க்க வேண்டிய பகுதி ஒரு முக்கியமான இலக்கண பாடம் ஒன்றை நாங்க கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். அந்த வகையில இன்றைய இலக்கண பாடமாக எங்கட பதம் அப்படின்ற ஒரு பகுதியை நாங்க பார்க்க இருக்கிறோம். பதம் ஆ கேள்விப்பட்டிருக்கிறீங்களோ தெரிய பதம் என்று சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி நாங்க பார்ப்போம். பதம் அப்படின்னு சொன்னா என்ன? இந்த வரைவிலக்கணங்கள் என்ன? அதை எப்படி நாங்க அணுகுறது அப்படின்னு சொல்லி நாங்க பார்ப்போம். பாருங்க. அ ரிஸ்மினா வாசிங்கம்மா. பதம் பதம் 2 வகைப்படும். பகுபதம் சொற்களைப் பொருள் தரும் வகையில் பிரிக்க முடியுமாயின் அவற்றைப் பகுபதம் என்போம். பகாப்பதம் சொற்களைப் பொருள் தரும் வகையில் பிரிக்க முடியாவிட்டால் அதனைப் பகாப்பதம் என்பர். பகாப்பதம் என்று சொல்லி சொல்ற ஜெய்னப். பதம் 2 வகைப்படும். பகுபதம் சொற்களை பொருள் தரும் வகையில் பிரிக்க முடியுமாயின் அவற்றை பகுபதம் என்போம். பகாப்பதம் சொற்களை பொருள் தரும் வகையில் பிரிக்க முடியாவிட்டால் அதனை பகாப்பதம் என்பர். அதனை பகாப்பதம் என்று சொல்லி நாங்க சொல்லிடும். பகுபதம் பகாப்பதம் என்று சொல்லி நாங்க சொல்றது. ரைட். ரிஸ்மினா வாசிங்கம்மா. ரிஸ்மினா. பதம் என்பது சொல் எனப்படும். ஓர் எழுத்தாயினும் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்தாலும் பொருள் தருமாயின் அதனை சொல் அல்லது பதம் எனப்படும். பதம் என்று சொல்லி ஆ மா வாசிங்கம்மா. ஈ மாடு நிழல் மரம் ஆலயம் பாடினான் குவலயம் நடந்தான் ஆடு அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். முகமட். பதம் என்பது சொல் எனப்படும். ஓரெழுத்தாயினும் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்தாயினும் பொருள் தருமாயின் அதனை சொல் அல்லது பதம் எனப்படும். ஆ மா ஈ மாடு நிழல் மரம் ஆலயம் பாடினான் குவலயம் நடந்தான் ஆடு. ரைட். பதம் அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கிற நேரம் ராஜா, பதம் என்பது நாங்க சொல் அப்படின்னு சொல்லி நாங்க வரைவிலக்கணப்படுத்திலும். சொல் என்று சொன்னா எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நாங்க பெயர் சொல், வினை சொல், பல வகையான சொற்களை நாங்க பார்த்திருக்கிறோம். அவை சொல் எனும் போது நன்றாக நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். ஓர் எழுத்திலையும் சொல் உருவாக இயலும். பொருள் தருமாயின் ஓர் எழுத்து அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து பொருள் தருமாயின் அதனை நாங்க சொல் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லிடும். ஆகவே அதை சொல் அல்லது பதம் என்று சொல்லிய சொற்களால நாங்க குறிக்கிறது. இப்போ ஓரெழுத்து சொற்களாக ஆ மா ஈ அப்படின்னு நாங்க சொல்லி இன்னும் நிறைய சொற்கள் ஓர் எழுத்துல வார சொற்களை சொல்லிடும். வேற என்ன சொற்களை நாங்க ஒரு எழுத்துல வரக்கூடிய சொற்களாக நாங்க சொல்லிடும். ஓர் எழுத்துல இதை தவிர ஆ மா ஈ அதை தவிர வேற ஒரு எழுத்துல வேற என்ன சொல்லிடும்? தேண்டு சொல்லிடும். பூ. வெரி குட். வேற தீ. ரைட். வெரி குட். தீண்டு சொல்லிடும். வேற என்ன சொல்லிடும்? தீ. கை. 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 முகமது என்ன சொன்னீங்க ராஜா? கோ. அரசனை குறிக்கும் இல்லையா? கோ.
போ வா அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். போ வா அப்படின்ற சொற்களும் நாங்க சொல்லேலும். அப்ப இப்படி நாங்க சொற்களுமா பொருள் தரும் என்று சொன்னா, இப்ப மரம் என்று சொல்றோம், மாடு என்று சொல்றோம், நிழல் என்று சொல்றோம், ஆலயம், நடந்தான், ஓடினான் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆகவே இப்படி ஒரு எழுத்து அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்து பொருள் தரும் என்று சொன்னா, அத நாங்க சொல் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்ல முடியும் அப்படின்றத நீங்க யாது வச்சுக்கொள்ளும். அந்த சொல்லத்தான் நாங்க பதம் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றோம். ஆ சிம்ரா வாசிங்கம்மா, சிம்ரா. சிம்ரா. ரைட், ஓகே. சிம்ரா கீழ ஜைனப் வாசிங்கம்மா. ஜைனப். இச்சொற்களின் பண்புகளை இனம் காண்போம். சொல் உதாரணம்: ஓர் எழுத்து ஒரு சொல் ஆ, மா, இ. ஈரெழுத்துக்கள் ஓர் சொல் மாடு, ஆடு அப்படி நாங்க சொல்லேலும். ஆடு, மாடு அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லேலும். மூவெழுத்துக்கள் ஒரு சொல் நிழல், மரம். 4 எழுத்துக்கள் ஒரு சொல் ஆலயம், பாடினான். 5 எழுத்துக்கள் ஒரு சொல் குவலயம், நடந்தான். குவலயம், நடந்தான் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லேலும். ரைட். அப்ப பாருங்கம்மா, இந்த சொற்களோட பண்புகளை வச்சு நாங்க ஓரெழுத்து சொற்கள் சொல்லேலும், 2 எழுத்து, 3 எழுத்து அப்படி நாங்க சொற்களை நாங்க சொல்லிக்கொண்டே போகலாம். பல எழுத்துக்களுடைய சொற்களும் அங்க காணப்படுறதை நாங்க பார்க்கலாம். பாருங்க, 6 எழுத்து சொற்கள். அம்பலவன், நடந்தனன் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றோம். ஹசீனா ஒருக்க வாசிச்சிடுங்கம்மா. ஹசீனா. ஹசீனா வாசிக்குமா. இச்சொற்களின் பண்புகளை இனம் காண்போம். சொல் ஓரெழுத்து ஒரு சொல் உதாரணம் ஆ, மா. ஈரெழுத்து ஒரு சொல் மாடு. ரஷாட். ரஷாட். இச்சொற்களின் பண்புகளை இனம் காண்போம். சொல் ஓர் எழுத்து ஒரு சொல் உதாரணம் ஆ, மா, இ. ஈரெழுத்துக்கள் ஓர் சொல் நிழல், மரம். மூவெழுத்துக்கள் ஒரு சொல் ராஜா, ஈரெழுத்துக்கள் ஒரு சொல் மாடு, ஆடு அப்படின்ற சொற்களைத்தான் நாங்க பார்க்கிறோம். மூவெழுத்துக்கள் ஒரு சொல் தான் நிழல், மரம். ரைட், ஓகே. வாசிங்க ராஜா. 4 எழுத்து ஒரு சொல் ஆலயம். 5 எழுத்துக்கள் ஒரு சொல் குவலயம், நடந்தான். 6 எழுத்துக்கள் ஒரு சொல் அம்பலவன், நடந்தனன். அம்பலவன், நடந்தனன் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லேலும். ரைட், ஓகே. இப்படி பல எழுத்துக்கள் ஒரு எழுத்தும் பொருள் தரும்ன்றா அது சொல் அப்படின்ற வரை விலக்கணத்தை நீங்க தெளிவாக விளங்கி கொள்ளணும். ரைட். முகமது. பின்வரும் சொற்களை அவதானிப்போம். நாடுகள், புதிர்கள், கல்வி, அறிவு. நாடு சக கல், நாடுகள். புதிர் சக கல், புதிர்கள். இங்கு சொற்கள் பிரிந்து பொருள் தருவதை அவதானிப்பீர்கள். நாடு, புதிர் என்பன பெயர் சொற்கள் ஆகும். கல் என்பது பன்மையுணர்த்தும் உறுப்பாகவும் நின்று பொருள் தருகின்றன. இதனைப் போல கல்வி, அறிவு என்பவற்றை பிரிக்க முடியாது என்பதையும் அவதானிப்பீர்கள். அரி சகவு, கல் சகவி என்ற சொற்களில் அரி, கல் என்பன வினை சொல்லாக நின்று பொருள் தருகின்றன. எனினும்
வி வு பொருளை உணர்த்துவனாக இல்லை. ரைட், ஓகே. ரிஸ்மினா வாசிங்கம்மா. பின்வரும் சொற்களை அவதானிப்போம். நாடுகள், புதிர்கள், அறிவு, கல்வி. நாடு சக கல் நாடுகள், புதிர் சக கல் புதிர்கள். இங்கு சொற்கள் பிரிந்து பொருள் தருவதை அவதானிப்பீர்கள். நாடு, புதிர் என்பன பெயர்ச் சொற்களாகும். கல் என்பது பன்மை உணர்த்தும் உறுப்பாகவும் நின்று பொருள் தருகின்றன. இதனைப் போல அறிவு, கல்வி என்பவற்றைப் பிரிக்க முடியாது என்பதையும் அவதானிப்பீர்கள். அறிவு சக அரி சக வு, கல் சக வி என்ற சொற்களில் அரி, கல் என்பன வினைச்சொல்லாக நின்று பொருள் தருகின்றன. எனினும் வு, வி பொருளை உணர்த்துவனவாக இல்லை. பொருளை உணர்த்துவனவாக இல்லை அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கலாம். ரைட், ஓகே. பாருங்க, பின்வரும் சொற்களை அவதானிப்போம். நாடுகள், புதிர்கள், அறிவு, கல்வி அப்படின்ற சொற்களை நாங்க பார்க்கிற நேரம் நாடு சக கல் நாடுகள், புதிர் சக கல் புதிர்கள். இங்கு சொற்கள் பிரிந்து பொருள் தருவதை அவதானிப்பீர்கள். நாடு, புதிர் என்பன பெயர் சொற்களாகும். கல் என்பது பன்மை உணர்த்தும் உறுப்பாகவும் நின்று பொருள் தருகின்றன. இது பன்மை உணர்த்தும் உறுப்பாக நின்று இங்கு பொருள் தருவதை நாங்க பார்க்கலும். அதே நேரம் பாருங்க, இதனை போல அறிவு, கல்வி இந்த ரெண்டு சொல்லை நாங்க எடுத்துக்கொள்ற நேரம் என்பவற்றை பிரிக்க முடியாது என்பதையும் அவதானிப்பீர்கள். அரி சகவு, கல் சகவி என்ற சொற்களில் அரி சக கல் என்பன வினை சொல்லாக நின்று பொருள் தருகின்றன. எனினும் வு, வி பொருளை உணர்த்துவனவாக இல்லை. அப்ப இது நல்லாக நீங்க விளங்கி கொள்ளணும். என்னன்னு சொன்னோம்னா, சொற்களை பொருள் தரும் வகையில பிரிக்கக்கூடியதாக இருக்கிற சொற்களும் காணப்படுது. பொருள் தரக்கூடிய வகையில பிரிக்க முடியாத சொற்களும் காணப்படுவதை நீங்க இதிலிருந்து நீங்க விளங்கி கொள்ளலும். அப்ப ஏதோ ஒரு வடிவத்துல பொருள் தரக்கூடிய வடிவம் ஒன்று அங்க காணப்படணும். அப்படி காணப்படாத சொற்களும் காணப்படுது அப்படின்றது இப்ப நீங்க இந்த உதாரணங்கள் நூடாக நீங்க விளங்கி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்போ நாடுகள், புதிர்கள் அந்த ரெண்டு சொற்களையும் எடுக்கிற நேரம் நாடு சக கல். கல் என்பது அந்த இடத்துல பன்மை விகுதியாக நாங்க பார்க்கிறோம். இப்ப அறிவு, கல்வி அப்படின்ற சொற்கள் எடுக்கிற நேரம் ஆனா பிரிக்க இயலாத வடிவத்துல காணப்படும். இப்ப நாங்க பிரித்தாலும் கூட அரி சகவு, கல் சகவி அப்படின்னு சொல்லி நாங்க வேறுபடுத்தினாலும் கூட அந்த அரி, கல் என்பது பொருள் தரு அதே நேரத்துல ஊவி என்பன பொருள் தருவது இல்லை என்பதை நாங்க உணர்ந்து கொள்ள கூடியதாக இருக்கலாம். அப்ப சொற்கள் இப்படியான சொற்கள் காணப்படுது. பிரிச்சா பொருள் தரக்கூடிய சொற்களும் இருக்குது, பிரிச்சா பொருள் தராத சொற்களும் காணப்படுறத நாங்க பார்க்கலாம். இதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த பதம் அப்படின்ற இலக்கண பாடத்தை இலக்கணக்காரர்கள் வகுத்திக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு மிக இலகுவாக விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த இதை வச்சு கொண்டு அதன் அடிப்படையில சொற்களை பொருள் தரும் வகையில பிரிக்க முடியாத அடிப்படையில என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அதை ரெண்டு வகையாக வகைப்படுத்துவதை நாங்க பார்க்க முடியும். ரைட், ரஷாத் வாசிங்க ராஜா. ரஷாத். பின்வரும் சொற்களை அவதானிப்போம். அதான் ராஜா அடுத்த பதம் இரண்டு வகைப்படும். பகுபதம் சொற்களை பொருள் தரும் வகையில் பிரிக்க முடியுமாயின் அவற்றை பகுபதம் என்போம். பகாபதம் சொற்களை பொருள் தரும் வகையில் பிரிக்க முடியாவிட்டால் அதனை பகாபதம் என்பர். ரைட், ஓகே. அப்போ பதம் அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கிற நேரம் ஜெய்னப் வாசிங்கமா இருக்கா? ஜெய்னப். பதம் இரண்டு வகைப்படும். பகுபதம் சொற்களை பொருள் தரும் வகையில் பிரிக்க முடியுமாயின் அவற்றை பகுபதம் என்போம். பகாபதம் சொற்களை பொருள் தரும் வகையில் பிரிக்க முடியாவிட்டால் அதனை பகாபதம் என்போம். அப்ப இதைத்தான் நாங்க சொல்றோம். பதம் நாங்க பார்த்தோம். மேலுள்ள சொற்கள் நாடுகள், புதிர்கள், அதே போல அறிவு, கல்வி அப்படின்ற சொற்களை நாங்க பார்த்தோம். அந்த ஃபெஸ்ட் ரெண்டு சொல்லையும் பொருள் தரக்கூடிய வகையில பிரிக்க முடியும். நாடு சகக்கல், புதிர் சகக்கல் அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்தோம். அறிவு, கல்வி ஆகிய சொற்களை நாங்க அரி சகவு, கல் சகவின்னு பிரிச்சாலும் கூட
அரி கல் என்பன பொருள் தருது, ஊவி என்ற அந்த விகுதிகள் பொருள் தருவது இல்லை. இது அடிப்படையாக வச்சுக்கொண்டு நாங்க இந்த 2 வகையாக நாங்க வகைப்படுத்திலும். ஒன்று பகுபதம் பிரிக்கக்கூடியது, பொருள் தரும் வகையில் பிரிக்க முடியுமாயின், நல்லா யாது வச்சுக்கொள்ளும், சொற்களை பொருள் தரும் வகையில் பிரிக்க முடியுமாயின் அவற்றை நாங்க பகுபதம் என்று சொல்லுவோம். பகாபதம் என்று சொல்றது சொற்களை பொருள் தரும் வகையில் பிரிக்க முடியாவிட்டால் அதனை நாங்கள் பகாபதம் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லிடும். இவ்வடிப்படையில் சொற்களை பகுபதம், பகாபதம் என 2ஆக வகைப்படுத்தலாம். சொற்களை பகுபதம் என்று சொல்லியும் பகாபதம் என்று சொல்லியும் என்ன செய்யலும் என்று சொன்னா வகைப்படுத்த முடியும். எதன் அடிப்படையில வகைப்படுத்துறது அப்படின்னு சொல்லித்தான் நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். சொற்களை பொருள் தரும் வகையில் பிரிக்க முடியும் சொற்கள் இருக்குது, அதனை நாங்க பகுபதம் என்று சொல்லுவோம். சொற்களை பொருள் தராத வகையில் பொருள் பிரிக்க முடியாதாயின், பொருள் தரும் வகையில் பிரிக்க முடியாதாயின் அதனை நாங்கள் பகாபதம் என்று சொல்லியும் நாங்க சொல்லிடுவோம். அப்ப பதம் 2 வகைப்படும். பதம் என்ற அந்த இலக்கண பாடம், பதம் என்ற சொல் என்று சொல்லி பார்த்தோம். ஒரு எழுத்து பல எழுத்து சொற்கள் காணப்படுது என்று சொல்லி பார்த்தோம். அப்ப அந்த சொற்கள்ல பொருள் தரும் வகையில பிரிக்கக்கூடிய சொற்கள் மீக்குது, பிரிக்க முடியாத சொற்கள் மீக்குது. அந்த பிரிக்க முடியாத சொற்களை நாங்க பகாபதம் என்று சொல்லியும், பிரிக்கக்கூடிய சொற்களை பகுபதம் அப்படின்னு சொல்லியும் நாங்க வகைப்படுத்த முடியும். இப்ப நாங்க பகாபதம் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். ரிஸ்மினா? பகாபதம் நீர், நிலம், காற்று, வா, நட, இரு, உரு, தவ ஆகவே. இச்சொற்களை பிரிக்க முடியாது, பிரித்தால் பொருள் தராது. இவ்வாறு பிரிக்க முடியாத சொற்களை பகாபதம் என்போம். பகாபதம் 4 வகைப்படும். பெயர் பகாபதம்: தீ, மண், வளி, மரம், பூ. வினை பகாபதம்: நில், ஓடு, செல், உன், பாடு. இடைப்பகாபதம்: ஐ, ஆள், மற்று, சொல். உரிப்பகாபதம்: சால, தவ, உரு, நனி, களி, கூர். அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கலாம். ரைட். முகமது பகாபதம் நீர், நிலம், காற்று, வா, நட, இரு, உரு, தவ ஆகவே. இச்சொற்களை பிரிக்க முடியாது, பிரித்தால் பொருள் தராது. இவ்வாறு பிரிக்க முடியாத சொற்களை பகாபதம் என்போம். பகாபதம் 4 வகைப்படும். பெயர் பகாபதம்: தீ, மண், வளி, மரம், பூ. வினை பகாபதம்: நில், ஓடு, செல், உன், பாடு. இடைப்பகாபதம்: ஐ, ஆள், மற்று, சொல். உரிப்பகாபதம்: சால, தவ, உரு, நனி, களி, கூர். ரைட். ஓகே. பாருங்க ராஜா, பகாபதம் அப்படின்னு சொல்றது எங்களுக்கு தெரியும், சொற்களை பொருள் தரும் வகையில பிரிக்க முடியாதாய் அதன் நாங்க பகாபதம் என்று சொல்லி சொன்னோம். சில உதாரணங்களை பாருங்க. நீர், நிலம், காற்று, வா, நட, இரு, உரு, தவ ஆகவே. பகாபதம் 4 வகைப்படும். 4 வகைப்படையிலும் இந்த பகாபதம். ஒன்று பெயர் பகாபதம்: தீ, மண், வளி, மரம், பூ அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றோம். பெயர் சொற்கள்ல பொருள் தரக்கூடிய வகையில பிரிக்க முடியலன்னு சொன்னா அது பெயர் பகாபதம் என்று சொல்லி நாங்க சொல்றோம். பொதுவா ஓரெழுத்து சொற்கள் எல்லாமே, ஓரெழுத்து ஈரெழுத்து சொற்கள் அப்படி நாங்க பார்க்கிற நேரம் பிரிக்க முடியலன்னு சொன்னோமா அதை நாங்க பகாபதம் என்று சொல்லி நாங்க சொல்லலாம். அப்ப பெயர் சொற்கள்ல பிரிக்க பொருள் தரும் வகையில பிரிக்க முடியாதாயின் அதை நாங்க பெயர் பகாபதம் என்று சொல்லி சொல்லுவோம். வினை பகாபதம்: வினை அடிகள், இப்ப ஒரு வாக்கு, ஒரு வினை சொல்லுல வினை அடிகள் எல்லாமே பகாபதங்களாக மாறும். வந்தாண்டுல வினை அடி வா, அப்ப வாண்டு மட்டும் எடுத்தோம் என்று சொன்னா அது பகாபதமே தான். நில், ஓடு, செல், உன், பாடு, எடு, தா, வெய் அப்படி நாங்க சொல்ற அந்த சொற்கள் வினை அடிகள் எல்லாமே பகாபதங்கள், வினை பகாபதங்களாக காணப்படுது. அடுத்து நீங்க நல்லா யாது வச்சுக்கொள்ளணுமா, இடைப்பகாபதம், உரிப்பகாபதம். நாங்க உரி சொற்களை நீங்க யூடியூப் சேனல்ல பார்த்துக்கொள்ளும். அதே போல இது முடிய நாங்க இடைச்சொற்கள் அப்படின்ற மிக முக்கியமான இலக்கண பகுதி ஒன்றை நாங்க பார்க்க இருக்கிறோம். அதே பாருங்க, இடைப்பகாபதம், இடைச்சொற்கள் என்று சொல்ற அந்த சொற்கள் எல்லாமே
இடைச்சொற்களும் உரிச்சொற்களும் பகுபதமாக வரவே வராது, பகாபதமாகத்தான் அமையும் என்பதை நாங்க பார்த்துக்கொள்ள தெரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா நாங்க சொல் 4 வகைப்படும், பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதுல பெயர் சொற்களும் வினை சொற்களும் மாத்திரமே பகுபதங்களாக வரும். ஏனைய இடைச்சொற்களும் உரிச்சொற்களும் எப்போதுமே பகாபதம் என்பதை நீங்க ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். அவை பகாபதம் என்று சொல்ற நேரம் சொற்களை பொருள் தரும் உடைய வகையில பிரிக்க முடியாது ஆயின் அதை நாங்க பகாபதம் என்று சொல்லுவோம். அது 4 வகையாக வகைப்படுத்தப்படுது. பெயர் சொற்கள்ல பிரிக்க முடியாத சொற்களை பெயர் பகாபதம் என்று சொல்லியும், வினை சொற்கள்ல பிரிக்க முடியாத சொற்களை வினை பகாபதம் என்று சொல்லியும், இடைச்சொற்களும் உரிச்சொற்களும் எப்போதுமே பகாபதம் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ள இயலும், அப்படின்னு வச்சுக்கொள்ள வேண்டும் அப்படின்றத நாங்க சொல்லிக்கொண்டு நாங்க அடுத்ததை பார்ப்போம். இங்க பகுபதம். ஹசீனா வாசிங்கம்மா. பகுபதம் வீடுகள், கனவுகள், உறவுகள், ஆடுதல், பாடுதல், உண்டான், பாடுகிறது. இச்சொற்களை பிரிக்க முடியும், பிரித்தால் பொருள் தரும். வீடு சகக்கல், கனவு சகக்கல், உறவு சகக்கல். வீடு, கனவு, உறவு என்பன பெயர் பகுதிகள். இவை பொருள் தருகின்றன. கல் என்பது பன்மை விகுதி. ஆடு சகதல், பாடு சகத்தல், தேடு சகத்தல். இவற்றில் ஆடு, பாடு, தேடு என்பவை வினையை உணர்த்தும் பகுதி. தல் தொழில் தொழிற்பெயர்விகுதியாகும். உன் சக சக ஆண், உண்டான். பாடு சக சக அது, பாடுகிறது. மேலுள்ள உன் பாடு என்பவை பொருள் உணர்த்தும் வினைப்பகுதிகள். இரு என்பவை காலம் உணர்த்தும் இடைநிலைகள். ஆண் என்பவை திணை பால் இடம் உணர்த்தும் விகுதிகள். திணைப்பால் என்னிடம் உணர்த்தும் விகுதிகளாக நாங்க பார்க்கலாம். ஜைனப். பகுபதம் வீடுகள், கனவுகள், உறவுகள், ஆடுதல், பாடுதல், உண்டான், பாடுகிறது. இச்சொற்களை பிரிக்க முடியும், பிரித்தால் பொருள் தரும். வீடு சகக்கல், கனவு சகக்கல், உறவு சகக்கல். வீடு, கனவு, உறவு என்பன பெயர் பகுதிகள். இவை பொருள் தருகின்றன. கல் என்பது பன்மை விகுதி. ஆடு சகத்தல், பாடு சகத்தல், தேடு சகத்தல். இவற்றில் ஆடு, பாடு, தேடு என்பவை வினையை உணர்த்தும் பகுதி. தல் என்பது தொழிற்பெயர் விகுதியாகும். உன் சக இட்சக ஆண், உண்டான். பாடு சக கிரு சக அது, பாடுகிறது. மேலுள்ள உன், பாடு என்பவை பொருள் உணர்த்தும் வினை பகுதிகள். கிரு என்பவை காலம் உணர்த்தும் இடைநிலைகள். ஆண், அது என்பவை திணை பால் இடம் உணர்த்தும் விகுதி. திணைப்பால் என்னிடம் உணர்த்தும் விகுதிகளாக நாங்க பார்க்கலாம். பாருங்க, வீடுகள், கனவுகள், உறவுகள், ஆடுதல், பாடுதல், உண்டான், பாடுகிறது. அப்ப இச்சொற்களை பிரிக்க முடியும், பிரித்தால் பொருள் தரும். அதுதான் நாங்க பகுபதம் என்று சொல்லி சொல்றோம். வீடுகளை நாங்க பிரிக்கிற நேரமா வீடு சகக்கல், கனவுகள், கனவு சகக்கல், உறவுகள், உறவு சகக்கல். அப்ப இது பெயர் பகுதிகளாக நாங்க பார்க்கிறோம். அதே போல கல் என்பது பன்மை விகுதியாக நாங்க பார்க்கிறோம். அதே போல ஆடு, ஆடுதல், பாடுதல் அப்படின்ற சொற்களை நாங்க பார்க்கிற நேரம் ஆடுதல், ஆடு சகத்தல், பாடுதல், பாடு சகத்தல், தேடுதல், தேடு சகத்தல் அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கலும். அப்ப இங்கு இவற்றுள் ஆடு, பாடு, தேடு என்பவை வினை உணர்த்தும் பகுதி. தெல் என்பது தொழிற்பெயர் விகுதியாக நாங்க பார்க்கிறோம். இது நாங்க தொழிற்பெயர் விகுதியாக நாங்க பார்க்கலும். அதே போல உண்டான், உன் சக இட்சக ஆண், உண்டான், பாடுகிறது. பாடு சக கிரு சக அது அப்படின்னு சொல்லி இதை நாங்க பிரிக்கலும். நாங்க பார்த்தோமா அகப்புணர்ச்சி அப்படின்னு சொல்லி நாங்க புணர்ச்சி அப்படின்ற பாடத்துல நாங்க பார்த்தோம். ஒரு சொல் தமக்குள் புணர்வது அகப்புணர்ச்சின்னு சொல்லி நாங்க பார்த்தோம். அவை உண்டான் என்பதை நாங்க பிரித்தோம்னு சொன்னா உன் சக இட்சக ஆண். உன் என்பது வினையடி, இட் என்பது கால இடைநிலை. அதே போல ஆண் என்பது திணைப்பால் என்னிடம் உணர்த்துற விகுதியாக நாங்க பார்க்கலும். இப்படி பொருள் தரும் வகையில சொற்களை பிரிக்கலும் என்று சொன்னாமா நாங்க அதனை பகுபதம் என்று சொல்லி சொல்லிடும். மேலுள்ள உன், பாடு என்பவை பொருள் உணர்த்தும் வினை பகுதிகள். இட், கிரு என்பவை காலம் உணர்த்தும் இடைநிலைகள். ஆண், அது என்பவை திணை பால் இடம் உணர்த்தும் விகுதிகளாக நாங்க பார்க்கலாம். வந்தான், ஆண், அப்ப உயர்திணை, ஆண் பால் அப்படின்னு சொல்லி நாங்க
பார்க்க இயலும். உயர்திணை ஆண் பால் அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்க இயலும். அதே போல திணைப்பால் எண் ஒருமை இடம் அடர்க்கைக்கு உரியதாக நாங்க பார்க்க முடியும். அப்ப இப்படி நாங்க என்ன செய்ய இயலும்னு சொன்னா பார்க்க முடியும். ரைட், பாருங்க, திணைப்பால் என்னிடம் உணர்த்தும் விகுதிகளாக நாங்க சொல்லலாம். அப்ப ஏதோ ஒரு வடிவத்துல இவ்வாறு பொருள் தரக்கூடிய வடிவத்துல சொற்களை பிரிக்க இயலும் என்று சொன்னாமா அதை நாங்க பகுபதம் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லிடும். ரைட், ரைட். ஹசீனா வாசிக்க இயலுமா தெரியலையா? ஹசீனா ஹசீனா பகுப்பத உறுப்புக்கள் ஒரு பகுப்பதத்தில் இடம்பெறும் கூறுகளை அவற்றின் இல்ல கொஞ்சம் எரியுங்கம்மா, ஒரு நிமிஷம் தாங்க. எனக்கு இத வாசிக்க உங்களுக்கு விளங்குதாம ஸ்கிரீன்? ஹசீனா ஓ சார். வாசிங்கம்மா. சின்ன சேஞ்ச் சொல்லிக்குது. அந்த பகுப்பதம் 2 வகைப்படும். பகுப்பதங்களின் அடிச்சொற்களை அடிப்படையாகக் கொண்டு பெயர் பகுப்பதம். அறிஞன், அரிசக இன்சக அன். தாய்மார், தாய் சக மார். தொழிலாளி, தொழில் சக ஆளி. வினை பகுப்பதம். ஓடினான், ஓடு சக இன் சக ஆன். பாடுகிறான், படிக்கிறான், படி சக. ரைட், இப்ப ரைட், இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிக்குமா? இப்ப லேசு வாசிக்கிறது. படி சக கிரு சக ஆன். ஓடுவான், ஓடு சக இல் சக ஆன். கற்றான், கல் சக இட் சக ஆன். ரைட், ரிஸ்பினா பகுபதம் 2 வகைப்படும். பகுபதங்களின் அடிச்சொற்களை அடிப்படையாகக் கொண்டு பெயர் பகுபதம். அறிஞன், அரி சக இன் சக அன். தாய்மார், தாய் சக மார். தொழிலாளி, தொழில் சக ஆளி. வினை பகுபதம். ஓடினான், ஓடு சக இன் சக ஆன். படிக்கிறான், படி சக கிரு சக ஆன். ஓடுவான், ஓடு சக இவ் சக ஆன். கற்றான், கல் சக இட் சக ஆன். அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கல. அப்ப பகுபதம் 2 வகைப்படும். ஒன்று பகுபதங்களின் அடிச்சொற்களை அடிப்படையாக கொண்டு பெயர் பகுபதம், அதே போல வினை பகுபதம் என்று சொல்லி நாங்க வகைப்படுத்துறது. நாங்க பகுபதம் 4 வகைப்படும் என்று சொல்லி பார்த்தோம். ஆனா பகுபதம் 2 வகைப்படும். ஒன்று பெயர் பகுபதம், வினை பகுபதம் அப்படின்னு சொல்லித்தான் நாங்க பார்க்கிறது. இப்ப பெயர் பகுபதம் பாருங்க, அறிஞன், தாய்மார், தொழிலாளி. அதே போல நாங்க மரங்கள், கனவுகள், உறவுகள் என்று சொல்லியெல்லாம் நாங்க அங்க மேலும் சில உதாரணங்களை நாங்க பார்த்தோம். அறிஞனை நாங்க பிரிக்கக்கூடிய அரி சக இன் சக அன் அப்படின்னு சொல்லியும், தாய்மார், தாய் சக மார், இது பன்மை விகுதி மார் என்று சொல்றது. தொழில் சக ஆளி, தொழிலாளி அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். வினை பகுபதம் என்று சொல்லி நாங்க பார்க்கிற நேரம் ஓடினான், ஓடு சக இன் சக ஆண், ஓடினான்னு நாங்க பிரித்து எழுதுற நேரம். அப்போ ஓடு என்பது பொருள் தரக்கூடிய வினை அடியாகவும், இது கால இடைநிலையாகும், இறந்த காலம் காட்டுற இடைநிலையாகவும், ஆண் திணைப்பால் என்னிட விகுதிகளை உணர்த்துற விகுதியாகவும் நாங்க பார்க்கிறோம். அதே போல படிக்கிறான் நிகழ்காலம் உணர்த்துற இடைநிலை, ஓடுவான் எதிர்காலம் உணர்த்துற இடைநிலை, கற்றான் இறந்த காலம் உணர்த்துற இடைநிலைகளாக நாங்க பார்க்கலாம். இப்படி பெயர் சொற்களையும் வினை சொற்களையும் பிரிக்கக்கூடிய அந்த சொற்களை நாங்க பகுபதம் என்று சொல்லி சொல்றோம். அதை 2 வகையாக நாங்க பார்க்கிறோம். ஒன்று பெயர் பகுபதம், வினை பகுபதம் என்று சொல்லி நாங்க தெரிஞ்சு கொள்ளணும். ரைட், ஓகே. நாங்க அடுத்ததை பார்ப்போம். பகுபத உறுப்புகள், இது மிக முக்கியமான ஒன்றாக நாங்க பார்க்கிறோம். பகுபத உறுப்புகள். முகமது
பகுபத உறுப்புக்கள். ஒரு பகுபதத்தில் இடம்பெறும் கூறுகளை அவற்றின் தொழிற்பாட்டின் அடிப்படையில் 6 உறுப்புகளாக வகைப்படுத்துவர். அவை பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி, விகாரம். ஜைனப். பகுபத உறுப்புகள். ஒரு பகுபதத்தில் இடம்பெறும் கூறுகளை அவற்றின் தொழிற்பாட்டின் அடிப்படையில் 6 உறுப்புகளாக வகைப்படுத்துவர். அவை பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி, விகாரம். சாரியை, சந்தி, விகாரம் என்று சொல்லி நாங்க சொல்றது. பகுபத உறுப்புகள் அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்குறது. இப்ப நாங்க ஒரு பகுபதத்தை பிரிச்சுற நேரம், இப்ப நாங்க உங்களுக்கு தெரியும் பகுபதம் என்று சொன்னா சொற்களை பொருள் தரக்கூடிய வகையில் பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்தோம். இது இல்லாம நாங்க இதுக்கு எடுத்த அந்த இதை பார்க்கிற நேரம், உதாரணங்களை நாங்க பார்க்கிற நேரம் பாருங்க, அறிஞன், அரீசக, இன்சக, அன். அப்ப இது ஒவ்வொன்றும் உறுப்புகளாக நாங்க பார்க்கிறோம். அப்ப பகுபதத்துல உறுப்புகளாக இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு. எங்களுக்கு உடல் உறுப்பு கழிக்கிற மாதிரி கண், காது, தலை, மூக்கு அப்படி உறுப்பு கழிக்கிற மாதிரி ஒரு மனிதன் எடுத்துக்கொண்டா இந்த பகுபதத்துக்கும் அது நாங்க பிரிக்கிற நேரம் அதை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த உறுப்புகளாக வகைப்படுத்துறாங்க. பகுபதம் ஒன்றுட உறுப்புகளாக அதை சொல்றாங்க. அப்படி சொல்ற நேரம் இது ஒரு உறுப்பாக நாங்க பார்க்கலும், இஞ்ச் என்பது ஒரு உறுப்பாக பார்க்கலும், அன் என்பது ஒரு உறுப்பாக நாங்க பார்க்கலும். அந்த உறுப்புகளை பார்க்கிற நேரமா அது 6 வகையாக என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த உறுப்புகளை வகைப்படுத்துறாங்க. ஒரு பகுபதத்தில் இடம்பெறும் கூறுகளை அவற்றின் தொழிற்பாட்டின் அடிப்படையில் 6 உறுப்புகளாக வகைப்படுத்துவர். அவை ஒன்று பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி, விகாரம். இதுதான் ஓர்டராக நாங்க பார்க்கலாம். இந்த 6ஐ நீங்க கட்டாயமா தெரிஞ்சு கொள்ளணும். உங்களோட ஓஎல் எக்ஸாமுக்கு உங்களுக்கு அந்த வினாத்தால ஃபேஸ் பண்றதுக்கு முகம் கொடுக்கறதுக்காக வேண்டி நீங்க இவைகளை தெரிஞ்சு கொள்ளணும். ஆகவே பகுபத உறுப்புகள் ஒரு பகுபத இப்ப நான் உறுப்புகளை உங்களுக்கு அங்கே அடையாளப்படுத்தி காட்டினேன். அறிஞன் அப்படின்ற சொல்ல நாங்க எடுத்துக்கொண்டு அரீசக, இன்சக, அன் அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். அரி என்பது ஒரு பகுபத உறுப்பு, இஞ்ச் என்பதும் ஒரு பகுபத உறுப்பு, அடுத்தது அன் என்பதும் ஒரு பகுபத உறுப்பாக நாங்க பார்க்கலாம். அப்ப அங்க 3 கூறுகள் அங்க இருக்கிறத நாங்க பார்க்கலும். அதே போல பாருங்க அந்த கூறுகள் அது தொழிற்பாட்டு 6 உறுப்புகளாக வகைப்படுத்துவர் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஒன்று பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி, விகாரம் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்துறத நாங்க பார்க்கலும். ரைட். இப்போமா நாங்க கொஞ்சம் இவ்வளவு நேரம் படிச்ச அந்த பகுதியில கொஞ்சம் நாங்க வினாக்களை கொஞ்சம் பார்ப்போம். வினாக்களை செஞ்சு பார்த்துட்டு நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதியை நாங்க பார்ப்போம். பின்வரும் வினா எழுதிக்கோங்க. பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. சார் நாங்க எழுதணுமா? எழுதணும். இலகுவான வினாக்களும் உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்திக் கொள்றதுக்காக வேண்டி